குடியாத்தம் அருகே செம்மரங்களை கடத்தி வந்த லாரி கவிழ்ந்ததில் 1 கோடி மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள கொட்டாளம் பகுதியில் தமிழக வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு லாரி ஒன்று கவிழ்ந்து கிடந்ததை பார்த்து அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்தபோது அங்கிருந்தவர்கள் தப்பி ஓடினர். பின்னர் லாரியை அதிகாரிகள் சோதனை செய்தபோது அதில் செம்மரக்கட்டைகள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. சில மணி நேரத்தில் சம்பவ இடத்திற்கு வந்த ஆந்திர வனத்துறையினர் லாரியை பல கிலோமீட்டர் விரட்டி வந்ததாகவும் அதில் இருந்த செம்மரக்கட்டைகளை ஒப்படைக்குமாறும் வலியுறுத்தினர். இதனால் ஆந்திர மற்றும் தமிழக வனத்துறையினரிடம் சலசலப்பு நிலவியது. இறுதியாக லாரி வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆந்திராவிலிருந்து சந்தனக்கட்டை கடத்தின்னு வந்தாங்க தமிழ்நாடுக்கு போறதுக்கு. கொட்டாலம் பார்டர் தமிழ்நாடு பார்டர்ல ஆந்திரா ஃபாரஸ்ட் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆந்திரா ஃபாரஸ்ட் குச்சி பேருக்கு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் வந்தாங்க. 2 பேர் கலந்து பேசி ஆந்திரா ஃபாரஸ்ட்டுக்கு ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. லாரியில் இருந்த செம்மரக்கட்டைகள் 1 கோடி ரூபாய் மதிப்புடையது. இதனிடையே கடத்தலில் ஈடுபட்டு தப்பி ஓடியவர்களை ஆந்திர வனத்துறையினர் தேடி வருகின்றனர்.